ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக ப்ரெட்டு மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3 எக் எடுத்திருக்கேன். அதை மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா அடிக்க போகிறோம். நுர வர்ற அளவுக்கு நம்ம ரொம்ப அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பெப்பரு, ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளாக் பெப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் பெப்பர் போடுறேன். இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ ஏன் நான் இது தனியாக அடிக்கிறேன்னு சொன்னால், முட்டையை அப்படியே போட்டு அடிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நுர பொங்காது. ஒயிட் தனியாக அடித்தாதான், எல்லோவில் அவ்வளோக்கா நம்மளுக்கு நுர பொங்காது. ஒயிட்டில் தான் நல்லா சாஃப்டாக நுர நல்லா இதாக வரும். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லோவில் அவ்வளோக்கா நுர வராது. நம்ம ஒட்டுக்கா நம்ம எல்லோவையும் ஒயிட்டையும் போட்டு அடித்தோம்னா பெருசாக நம்மளுக்கு நுர வராது, அதில் பொங்கி வராது முட்டை. அதனால் நான் இப்போ வெள்ளை தனியாக எல்லோ தனியாக நான் இப்போ நான் அடிச்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பும் பெப்பரும் நம்ம முதலே போட்டோம். இப்போ நல்லா அடித்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் சின்ன பீஸ் நான் பட்டர் போடுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சோல்ல எக்கு ஒயிட்டு, அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏகமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே எல்லோவை ஊற்றுறேன். எல்லோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஏகமாக ரவுண்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நான் ஒயிட் பெப்பர் போட போகிறேன். பட்டர் சேர்த்திக்குங்க. சுற்றியும் ஒரு பீஸ் சின்ன பட்டர் எடுத்து அதை சும்மா ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள், இப்படி பண்ண அதில் பட்டர் சேர்ந்துக்கும், ஏகமாக போயிடும், மெல்ட் ஆகிடும். அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 or 3 minutes நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 minutes ஆயிடுச்சு. ஓரளவுக்கு மேலேயும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏன் அதை மூடி வைக்கிறோன்னா, நம்ம திருப்பி போடையில் எல்லோ உடஞ்சிடக்கூடாது, அதுக்காக நம்ம போடுறோம். இப்போ பிளாக் பெப்பரும் லைட்டாக மல்லித்தலை தூவிக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப பஃபியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. ரொம்ப சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 times திருப்பி போட்டிங்கன்னா சரியாயிடும். பாருங்கள், அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.